வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஏற்கனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம ஒரு சில வாக்கியங்கள் தியானம் பண்ணியிருக்கிறோம். அதாவது தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். இப்பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னென்னன்றது நம்ம அதை தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்துடனே நம்ம ஆரம்பித்து கொள்ளலாம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய சந்நிதியில் வந்து ஜெபித்துக் கொள்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உலகத்தில் அநேகம் பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு தருங்கிறீங்க. உம்முடைய வசனத்தை இப்போ தியானம் பண்ண போகிறோம். நீரே எங்களுடன் பேசி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் அனைவரும் உங்களுடைய பைபிள்களை எடுத்து நீங்கள் உட்கார வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை என்ன சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவர் முன்னாடியே நம்மளை நிறுத்துறார். இது ஒரு விஷயம். 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படித்தோம் என்றால் அதில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு இந்த இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, 2வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கிறேன், பண்ணுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனோ எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார் என்று எழுது. அதாவது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனி கொடுக்குறார் ஆண்டவர். ஏற்கனவே ஆதாமை உருவாக்கும் போது ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஜீவவிருட்சத்தின் கனி வச்சுருந்தார். அதை இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை சாப்பிட்டு கடவுளுக்கு விரோதமாக போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவரே இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரதேசில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை படித்தோம் என்றால் என்ன சொல்கிறார்? ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இடையிலேருந்து படிக்கிறேன், கேளுங்க. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். பாருங்கள், மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்குறாராம். அதே மாதிரி 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது அப்படிங்கிறாரு.
ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. இரண்டாம் மரணம் எப்போ வரப்போகுது, அந்த இரண்டாம் மரணத்தில் என்ன சேதம் நடக்கும், நமக்கு அந்த ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன சேதம் இல்லை அப்படின்னு பார்த்தா, இந்த வெளிப்படுத்துதலில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற அந்த நிறைய காரியங்களில் இந்த பூமி மேலே அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது நம்ம இந்த பூமியில் இருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மளை வந்து பரதேசுக்கு எடுத்துக்கிட்டு பரதேசில் நமக்கு வந்து ஜீவவிருட்சத்தின் கனியை கொடுப்பாரு. அப்புறம் ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பாரு. இவ்விதமாக ஆண்டவர் நம்மளை வந்து இரண்டாம் மரணத்தினால எந்த சேதமும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவார். இது ஒரு காரியம். அதே 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் படித்தோமே என்றால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததாமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு ஜெயிக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு வெண்மையான குறிக்கல் கொடுக்குறாராம், மறைவான மன்னா கொடுக்குறாராம். அந்த கல்லின் மேல் ஒரு பெயர் எழுதி வச்சிருக்காராம். அது யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய விலை வேற பெற்ற அந்த மதிப்பு தெரியுமா. பாருங்கள் பிரியமான திரைகளில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்விதமாக ஜெயம் கொள்கிறவனுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பரிசு கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போது அதே 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் பார்த்தோம் என்றால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். 26, 27 வசனம் படிக்கிறேன், கேளுங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் தான் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவர் வந்து எப்பேற்பட்ட அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாரே என்று பார்த்தோம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருங்க, நான் அதான் புக் எடுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட அதிகாரத்தை ஜெயம் கொண்டு அந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்ன்றதை நான் படிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்பேற்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். எங்கே ஜெயித்து, எதை ஜெயித்து? சிலுவ மரணத்தை ஜெயித்து அப்பேற்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போது இவர் இந்த வெளிப்படுத்துதலில் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன தான் சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கோம் என்றால், இந்த இடத்துல ஆண்டவர் நான் எப்படி ஜெயித்தேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அந்த வசனம் உண்மையிலுமே ரொம்ப ஒரு பெரிய அதிசயமான ஒரு பெரிய வசனம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜெயம் கொண்டு முடிவு பர்யந்தரம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல், என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல், அதாவது சகல அதிகாரத்தையும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அதிகாரம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். ஜாதிகளின் மேலே கொடுப்பாராம். அவர் பரலோகத்திலும் பூலோகத்திலையும் அதிகாரம் பெற்றுக்கொண்டார். ஆனால் நமக்கும் ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்விதமான அதிகாரத்தை வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு 27வது வசனம் படித்தோம் என்றால், அவன் இரும்புக்கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஜெயம் கொள்கிறவனுக்கு இவ்வளோ காரியங்கள் தராரு. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன்.
விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். பாருங்கள், விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னா நம்ம அதை பற்றி அப்புறமா தியானம் பண்ணுவோம். அவ்விதமான பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார், செய்து கொண்டு இருக்கிறார், அவர் கொடுப்பார். இப்பேற்பட்ட நிலைமையில் ஜெயம் கொள்கிறவன் ஆண்டவர் பாதுகாக்கணும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுகளை கொடுக்கணும் என்றும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படித்தோமென்றால், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களாயினபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். பாருங்க, யார் தங்களை காத்து கொள்கிறார்களோ, தங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறார்களோ, வெண் வஸ்திரத்தை தரித்து ஆண்டவரோடு நடப்பார்களாம். 5வது வசனத்தில், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமலும் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வெண்வஸ்திரத்தை நமக்கு தரித்து ஜீவ புத்தகத்தில் நம்மளுடைய பேர் அவர் எழுதி வைத்து தன்னோட பிதாவின் இடத்திலும் தூதர்கள் முன்பாகவும் நம்மளை ஒப்புக்கொள்வார். அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஜீவ புத்தகத்தில் நம்மளுடைய பேர் எழுதுகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளோ நம்ம பரிசுத்தமாக இருந்த ஜெயம் கொண்டால் தான் நம்மளுடைய பேர் அந்த இடத்துல எழுதப்படும். 3வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், என் பெருமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூசக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் குறித்து தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தை, அவருடைய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்து நம்ம அதை காத்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஜெயித்து கொண்டே இருந்தோம் என்றால், சோதனை காலத்திற்கு நம்மளை தப்புவித்து ஆண்டவர் காப்பேன் என்று சொல்கிறார். அதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் என்றால், 12ஆம் வசனத்தில், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய ஆண்டவர் நம்மளை அவருடைய ஆலயத்தில் தூணாக வைக்க போகிறார். அது மேலே ஒரு புதிய நாமத்தையும் அவர் எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் யாருக்குன்னா, ஜெயம் கொள்கிறவனுக்கு. இதோ 20வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்கள் பிரியமான பிள்ளைகளே, தேவனே நம்மளோட போஜனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? யாருக்கும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். நான் ஜெயம் கொண்டு, 21வது வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தின் மேல் அவரோடே கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள செய்வேன். இவ்வளோ காரியங்கள் ஆண்டவன் நமக்கு எடுத்து வச்சிருக்காரு, வெளிப்படுத்துதல்ல. இதெல்லாம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். ஸோ இந்த காரியங்களில் ஜெயம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே என்றால்,
ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு காண்பிக்கிறார். பைபிளில் ஜெயம் கொண்ட ஒரு 5 பேரை மட்டும் நம்ம துரிதமாக பார்த்து இந்த வசனத்தை நம்ம முடித்துக்கொள்வோம். யோசுவா 6ஆம் அதிகாரம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் என்றால் அவர் எப்படி ஜெயம் கொண்டார்ன்றது அந்த வசனத்தை முழுவதும் 6ஆம் அதிகாரத்தை முழுவதும் படித்து முடித்தோம் என்றால் நமக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் உங்கள் பைபிளை எடுத்து தயவுசெய்து யோசுவா எழுதின புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். அந்த இடத்துல யோசுவா எப்படி ஜெயித்தார்ன்றது நம்ம பார்க்க முடியும். அடுத்த காரணமாக ஆதியாகமும் எழுதின ஆதியாகமும் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமும் 32வது அதிகாரமும் 28வது வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன், கேளுங்க. அதில் ஆண்டவர் ஒருத்தரை பற்றி போட்டிருக்காரு, அவர் ஜெயித்தாராம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பாருங்க, ஒரு மனிதன் யாக்கோபு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா தேவனோட மனிதரோடும் போராடி மேற்கொண்டானா. ஸோ இவ்விதமாக போராடி மேற்கொள்ள முடியும். இவங்கெல்லாம் ஜெயித்தவங்க, ஜெயித்து சம்பாதித்து கொண்டவங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இனி உன் பேர் யாக்கோப் கிடையாது, இஸ்ரவேல் என்னப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஜெயித்ததுனால. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளை, அவ்விதமாக ஜெயிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் ஜெயிப்பதற்கு தான் மனிதனை வைத்திருக்கிறத தவிர தோப்பதற்கு மனிதனை வைக்கலை. மனிதன் எப்போ ஜெயிப்பானோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த ஜெயிக்கிறவங்களுக்கு இவ்வளோ காரியங்கள் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு ஜெயித்தவரை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 வசனத்துலேருந்து 34 வரைக்கும் நான் படிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்துலேருந்து 34வது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். இதில் அவங்க எப்படி ஜெயித்தாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு இவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படிக்கு ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 குருடர்களையும் மனிதர்கள் அதட்டினார்களாம், சத்தம் போடாத, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப ஆண்டவர் இடத்துல கேட்டு கேட்டு சத்தம் போட்டு கத்தனாராம். அப்படி கத்தி ஆண்டவரை கூப்பிடும்போது இயேசு அந்த இடத்துல நின்றுட்டாராம். அவர் அங்கேருந்து திரும்ப நகர முடியவில்லை. அவர் நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றார். அவங்க குருடர்களாக இருக்காங்கன்னா ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனால் அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்கிட்ட நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. என்றைக்காவது நம்ம இவ்விதமாக ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நின்று நம்மக்கிட்ட வந்து, இல்லை நம்மளை அவர்கிட்ட கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு என்னைக்காவது நம்மளை கேட்டிருக்காரா? நம்ம அவ்விதமாக ஒரு நாளாவது ஜெபித்திருக்கோமா? அப்படி நம்ம ஜெபிக்கிற ஒரு மக்களாக நம்ம இருந்தோமே என்றால் நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். இது ஒன்று படிக்கிறேன், கேளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த இடத்துல ஒரு பெண்மணியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்ன்றதை நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றி, சாதாரண ஒரு வெற்றி கிடையாது, ஒரு பெரிய வெற்றி. ஜனக்கூட்டத்துக்குள்ளே 28வது வசனம் படிக்கணும் கேளுங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பாருங்க, இந்த பெண் என்ன நினைக்குதுன்னா, 12 வருடமாக பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும், என்னுடைய பெரும்பாடு குணமாகும் அப்படின்னு சகலத்தையும் விழுந்து போன அவள் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு அந்த ஜனக்கூட்டத்தில் போய் எப்படியாவது இவருடைய வஸ்திரத்தை தொடணும் அப்படின்னு அவ்வளோ கூட்டத்தில் எப்படி போயிருக்க முடியும்? அது ஜெயிக்க சாதனை பண்ண ஒரு பெண்மணி, ஜெயிக்கணுமேனு சாதனையோடு முன்னாடி சென்று ஜெயித்த ஒரு பெண்மணி. ஜெயித்த அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது தெரியுமா? உடனே 29 வசனம் படிக்கிறேன் கேளுங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊற்றல் நின்று போயிற்று. தொட்ட உடனே நின்று போயிட்டான். இவ்விதமாக என்னைக்காவது நம்ம ஆண்டவரோட கிட்ட போய் அவரோட நெருங்கி அவரை தொட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டு, இல்லை அவரால் நம்ம தொடப்பட்டு குணமாக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது யாக்கோபை போல இவ்விதமான காரியங்கள் என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஒரு தடவை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. இதுடன் நம்ம இந்த வார்த்தைகளை முடித்து கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. இந்த இடத்துல 10 கன்னிகைகள் பற்றி நம்ம பார்க்குறோம். 10 பேர் அங்கே கல்யாணத்துக்காக மணவாளனுடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருக்காங்க. 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புத்தியுள்ள கன்னிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எல்லா ஏற்பாட்டோடும் தயாராக இருக்காங்க. மணவாளன் வந்த உடனே அவருடனே கல்யாணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க, கதவு அடைக்கப்படுகிறது. நம்ம விட்டப்பட்ட கன்னிகளோடு சேர்க்கப்பட்டிருக்கோமா, இல்லை ஆயத்தமாக இருந்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய கன்னிகைகளாக நம்ம இருக்கிறோமா? எவ்விதமான நிலைமையில் நம்ம இருக்கிறோம்? நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமா, ஜெயம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த காலை நேரத்தில் நமக்காக சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை மீண்டும் மீண்டும் தியானம் பண்ணி நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய நிலைமை என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதற்கு நீங்கள் இந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரை எப்படி ஜெயம் கொள்வதென்றதும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஜெயம் கொண்டவங்களுடைய ஆண்டவரே நிலைமை என்னதென்றும் நீர் அந்த இடத்துல எங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் ஜெயம் கொண்டு பரலோகத்துக்குள்ளே வரும்படிக்கு நீங்களை ஆண்டவரை உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை திரும்ப படிங்க. உங்கள் கையில் பைபிள் இல்லைன்னா ஒரு பைபிள் வாங்கி இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்து நீங்கள் படிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாக பிரவேசிப்போம்.